என்ஹான்ஸ்டாக இருக்கிறப்போ பிளட் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அண்ட் பிசிடியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கு. ரொம்பவே நல்ல விஷயம். பட் செல்ஃபா ஸ்டீராய்ட் சைக்கிள் ரன் பண்ற நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, பிசிடி பத்தி கம்ப்ளீட்டா தெரியாம இது என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூகுள் கிட்ட கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கூகுள் என்னமோ கரெக்டாக தான் சொல்ல போகுது, பட் இது யாரு கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் சொல்ல போகுது. ஸோ பிசிடி அப்படின்னு ஒன்று பார்த்தாலே கொஞ்சம் ட்ராஃபிக்ஸ் எடுக்கணும், ஒரு சில சப்ஸ்டன்ஸ் நேம்லாம் நம்ம பேச முடியாது வீடியோவில், அண்ட் ஆன்டி ஈஸ்ட்ரோஜன்ஸ் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்தாதான் அது பிசிடி அப்படின்னு சொல்றதுனால சில பேர் இதெல்லாம் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் வே. ஃபர்ஸ்ட் பிசிடி கூட என்டர் ஆகுறீங்கன்னா இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் யுவர் போஸ்ட் சைக்கிள் ஹார்மோன்ஸ் பேனல் வேல்யூ? ஸோ ஒரு என்ஹான்ஸ்டு சைக்கிள் முடிச்சதுக்கு அப்புறமா அகைன் உங்களோட ஹார்மோன்ஸ் பேனல் வேல்யூ ரெக்கவரி ஆகியிருக்கா இல்லையா? ஸோ அதோட எக்ஸாக்ட் வேல்யூ என்ன? அண்ட் செகண்ட் திங், டூ யூ ரியலி நீட் திஸ்? இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுதா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ற ஒரு விஷயம். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஹவு மச் இஸ் டூ மச்? உங்களுக்கு எவ்வளவு